வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஜாப் அப்டேட் தான் வந்து சொல்ல போகிறேன். அதாவது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா முனிசிபாலிட்டி ஜாப் அப்டேட் தான். அதாவது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த முனிசிபாலிட்டிக்கான போஸ்ட்டுக்கான எக்ஸாம் வந்து நடந்து அதுக்கான செலெக்ஷனுமே வந்து முடிஞ்சு இன்டர்வியூமே வந்து முடிஞ்சிருச்சு. இன்டர்வியூ முடிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் வந்து அவங்க வந்து அஃபிஷியலாக வந்து வெளியிட்டிருந்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அதுக்கான கவுன்சிலிங் டேட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது இன்டர்வியூவில் பாஸ் ஆனவங்களுக்கு கவுன்சிலிங் டேட் வந்து விட்டுருக்காங்க. அதாவது இந்த டேட்லேருந்து இந்த டேட்குள்ளே வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணிக்கலாம்னு சொல்லி விட்டுருக்காங்க. அதாவது எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா 21/3/2025 ஸ்டார்ட் ஆகி 29/3/2025 வரைக்கும் கவுன்சிலிங் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த மார்க்லேருந்து எந்த மார்க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு டேட் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து கிளியராக சொல்கிறேன். இதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அஃபிஷியலாக விட்டுருக்கிற கவுன்சிலிங் டேட்டோட நோட்டிஃபிகேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கு. கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் டெக்னிக்கல் போஸ்ட் தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் சிஆர்எல் நம்பர் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும், அதாவது காமன் ரோல் நம்பர், அதாவது இப்போ வந்து 1லேருந்து 175க்குள்ளே உங்களோட ரோல் நம்பர், அதாவது உங்களோட மார்க் வந்து இருந்தால் உங்களுக்கான டேட் வந்து பார்த்திங்கன்னா 21/3/2025 காலையில் 9 மணிக்கு உங்களுக்கான கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 176லேருந்து 350க்குள்ளே உங்கள் ரேங்க் இருந்தால் அவங்களுக்கும் 21/3/2025 10:30க்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா 351லேருந்து 500க்குள்ளே உங்களோட மார்க் ஸ்கோர் வந்து இருந்தால், அதாவது இந்த ஸ்கோர் வந்து என்னென்னா ஆல்ரெடி வந்து அவங்க வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பாங்களா, இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஸ்கோர் லிஸ்ட் வந்து அவங்க அஃபிஷியலாக விட்டாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்கள் ஸ்கோர் எவ்வளோன்னு. அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குமே 21 2 மணிக்கு சொல்லியிருக்காங்க. அப்படி வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறேன், நீங்கள் வந்து பாருங்கள் உங்களோட மார்க் வந்து எதுலேருந்து எதுக்குள்ளே இருக்குது, உங்களுக்கான டேட் வந்து எப்போன்னு சொல்லி பாருங்கள். ஸோ நான் இதுக்கான லிங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு ஓரலாக தான் வந்து சொல்கிறேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா 4101லேருந்து 4280க்குள்ளே உங்கள் டேட் வந்து இருக்குதுன்னா, உங்கள் டேட்டு உங்களோட ஸ்கோர் வந்து இருக்குன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 29/3/2025 வந்து உங்களுக்கான கவுன்சிலிங் டேட்டு 3/3 இதுதான் வந்து கடைசி டேட்டு. கடைசி மார்க்குமே வந்து பார்த்திங்கன்னா 4250ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 21 ஆரம்பித்து கிட்டத்தட்ட 29 வரைக்கும் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து நடக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து போய் யார் யாருக்கு எந்தெந்த ஏரியாவில் வந்து நீங்கள் வந்து உங்களோட ஜாப் வந்து சூஸ் பண்ணிக்கலாமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். மார்க் கேட்டகரிஸில் மட்டும்தான் வந்து அவங்க வந்து கூப்பிட்ருக்காங்க. முழுக்க இது வந்து மெரிட் லிஸ்ட்டு தான் வந்து அவங்க வந்து வெளியிட்ருக்காங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலிலையோ வந்து இந்த முனிசிபாலிட்டி எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து இன்னும் அப்டேட் கிடைக்காம இருக்கலாம். கண்டிப்பாக வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கவுன்சிலிங் டேட் எப்போன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான யூஸ்ஃபுல்லே நீங்கள் வந்து உங்களுக்கான ஜாபே வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் வந்து செக் பண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரியான கவர்மெண்ட் நியூஸ் அண்ட் கவர்மெண்ட் ஜாபில் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.